பிரச்சனை வந்து அவர் வயசு 20 ஆயிருது. எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஃபர்ஸ்டா போய் நிக்கிறவர் அவர் தான். அவர் வயசுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாம வந்து என்ன மக்களுக்குமா சரி மக்கள் பாதிக்கப்பட்ட அந்த இடத்துல அவர் வயசு 20 ஆயிருது. உட்காருங்க பாய், உட்காருங்க பாய். பாத்தீங்களா, நிக்கியோட தலைமையில இருந்தே கஷ்டப்படுறாங்க. நிக்க வேணாம் உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னங்கடா அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பொறுப்பு வாங்கிட்டோம், அந்த கட்சியில வந்து ஒரு உறுப்பினர் இருக்கிறோம் அப்படின்னு மட்டும் நம்ம மனசுல இல்லாம ஒவ்வொரு இடத்துலயும் இறங்கி நம்ம கண்டிப்பா வந்து வேலை செஞ்சா மட்டும்தான் நம்ம கட்சியை வளர்க்க முடியும். பட் நம்ம பாதிக்கப்பட்ட மக்களையும் நம்ம காப்பாற்ற முடியும். அது வந்து முக்கியமான ஒரு சொல்ல நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி வந்திருக்க அத்தனை பேர் ஃபைனான்ஸ்கள் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்களோட கருத்துக்களை என்ன இருந்தாலும் நீங்க சம்மந்தப்படுத்துறதா நீங்க சொன்னீங்களா, உங்களுக்கு நியாயத்தை நாங்க வாங்கி கொடுப்போம். சட்டப்பூர்வமான வந்து சட்டப்படியாக வந்து நியாயத்தை நாங்க வாங்கி கொடுப்போம். அதை வந்து இந்த இடத்துல நீங்க தெரிவிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். மற்றும் வந்து நம்மளோட கட்சியில சம்மந்தப்படுத்தவங்க யாரா இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து யோசனை பண்ணாம தயவு செஞ்சு இறங்கிருங்க. இவங்க வருவாங்க அவங்க வருவான்னு பார்க்க வேண்டாம், இறங்கி வேலை செய்யுங்க. நம்ம மட்டும் இல்ல, நம்ம நம்பி வந்த மக்களையும் நம்ம முன்னாடி கொண்டு வருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை நான் உறுதியாக சொல்றேன். நன்றி, வணக்கம்.